அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்த முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அளவலாவியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினுடன் பிரதமர் மோடி அளவலாவி மகிழ்ந்த புகைப்படங்களை பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருக்கிறது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்த முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அளவலாவினார். பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் மட்டுமில்லாமல் இந்தியா கூட்டணி முதல்வர்களுடனும் அவர் அளவலாவியிருக்கிறார். அந்த புகைப்படங்களை பிரதமர் அலுவலகம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், விரிவான தகவல். இன்று டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர்களும் பங்கேற்றிருந்தார்கள். அனைத்து முதலமைச்சர்களும் தங்களுடைய மாநிலத்திற்கு தேவையான கோரிக்கைகள் என்ன என்பதை பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் உள்ளிட்டவர்கள் இடம்பெற்றிருந்த அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக நிதி சார்ந்த மத்திய அரசினுடைய நிலைப்பாடு தொடர்பாக ஒரு சில வேண்டுகோள்களை முதலமைச்சர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அதன்படி தங்கள் மாநிலத்திற்கு தேவையான நிதி பகிர்வை அதிகரித்து தர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருந்த நிலையில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாடி இருந்த புகைப்படங்களை தற்பொழுது பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருக்கின்றது. இந்த நிதி ஆயோக் கூட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு தான். திட்டக்குழுவில் இருந்து இந்த அமைப்பிற்கு மாறியதற்கு பின்னணி காரணமே நேரடியாக மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் மத்திய அரசோடு தொடர்பு இருந்து அந்த நிதிகளை பெறுவதற்கான ஒரு அமைப்பாகத்தான் நிதி ஆயோக்கை உருவாக்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றிருந்த இந்த கூட்டம் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கூட்டம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இந்த புகைப்படங்கள் அமைந்திருக்கின்றன. தமிழக முதலமைச்சர் மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுடனும் பிரதமர் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே நீண்ட நேரம் பேசியிருக்கின்றார். ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் முதல் வரிசையில் இடம்பெற்றிருந்ததையும் பார்த்திருந்தோம். உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு அருகிலேயே நிதியமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு அருகிலேயே தமிழக முதலமைச்சர் இடம்பெற்றிருந்தார் முதல் வரிசையிலே. உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் உட்பட பாஜக ஆளும் மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் கூட பின்வரிசையில், குறிப்பாக தமிழக முதலமைச்சருக்கு அடுத்த நிலையில் தான் இருந்தார்கள். அந்த அளவு அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்விலே முக்கியமான அந்த கோரிக்கைகள் பேசப்பட்டிருக்கின்றன. பிரதமர் பல்வேறு உறுதிமொழிகளை அந்த முதலமைச்சர்களுக்கு வழங்கியிருக்கின்றார் என்பதன் அடையாளமாக தற்பொழுது இந்த புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தமிழக முதலமைச்சர் மற்றும் பல்வேறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுடன் பிரதமர் அவர்கள் உரையாடக்கூடிய வகையிலாக இந்த புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. நன்றி ராஜ்குமாரின் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.